அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு 2026 மார்ச் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த தனுசு ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும் பயணங்களும் இடமாற்றங்களும் என்றே சொல்லலாம். அலைச்சல்களும் பயணங்களும் இருக்கும். புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய காலகட்டம், புதிய திட்டங்களை போடுவீங்க. திடீர்னு சில பேருக்கு நேம் அண்ட் ஃபேம் கூட கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த சூரியன் 3ஆம் பாவகத்துல இந்த ஒயிட் போர்ட்ல பாருங்க, சூரியன் புதன் வக்ரம், 10க்குரியவன் 7ஆம் அதிபதி வக்ரம், அது ஒரு நெகட்டிவான அமைப்பு. அதே போல செவ்வாய் ராகு இந்த கிரக சேர்க்கையும் 3ஆம் பாவகத்துல. அதனால சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. தள்ளி வச்ச சில காரியங்களை தூசி தட்டி எடுத்து அதை செயல்படுத்துவீங்க. திடீர்னு சில விஷயங்கள் வெற்றியாகும். நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்துல ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வரன் திடீர்னு செட் ஆயிடலாம், அல்லது மறுமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னா வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு வீடு வாகனம் மாற்றம், சில பேருக்கு கடன் பெற்றாவது இந்த காலகட்டத்துல ஒரு வீடு வாங்குறதோ அல்லது 4ஆம் பாவகத்துல சனி இருக்கு, சுக்கிரனும் 4ஆம் பாவகத்தில் இருக்கு, உச்சம் பெற்ற சுக்கிரனாக. அந்த அடிப்படையில பார்க்கும்போது 11ஆம் அதிபதி சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகவும் வராரு. சுக்கிரன் உச்சம் பெறும்போது உங்களுக்கு இந்த நேரத்துல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிய கடன் வாங்கி சொத்துக்கள் வகையில அல்லது வாகன கடன், தொழில் கடன், தொழிலை மாத்தி அமைக்கிறது போன்றவை சில பேருக்கு ஏற்படும். அதே போல வீடு வாகனம் வகையில ஆதாயங்கள் உண்டு. குறிப்பா ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அல்லது வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த மாசத்தை பொறுத்தவரை அது சாத்தியம் இருக்கு. மேலும் தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே போல சில பேருக்கு வீடு மாற்றம், சில பேருக்கு ஊர் மாற்றம் கூட ஏற்படும். சில பேருக்கு வேலை மாற்றம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதன் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை விஷயமா திடுதிப்புன்னு வேலை போயிட்டு புதிய வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால பிரைவேட் வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு. அதாவது தனியார் கம்பெனில வேலை பார்க்கிறவங்களுக்கு திடீர்னு வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அல்லது இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். இந்த நேரத்துல நீங்க வேலையை விடாம இருக்கணும், பேப்பர் போடாம இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க அதுல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விரிவுபடுத்த நினைப்பீங்க. அதுக்கு கடன் வாங்கி நீங்க விரிவுபடுத்துறத தவிர்க்கலாம். இந்த காலகட்டத்துல சொந்த தொழில நீங்க ஐடியாக்களை, டெக்னாலஜியை பயன்படுத்தி விரிவுபடுத்தலாம். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனா உங்களுடைய புதிய திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்தணும்னு நீங்க ஆர்வமா இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த புதிய திட்டம் என்பது உங்களுக்கு மேக்சிமம் கடன் இல்லாம பாத்துங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு ஓனா கூட பிசினஸ் பண்ணலான்ற எண்ணம் வரும். ஓனா இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதை ஒரு மாசம் தள்ளி வைக்கிறது நல்லது. சித்திரை மாசத்துக்கு மேல நீங்க ஸ்டார்ட் பண்றது நல்லது. மொத்தத்துல இந்த மாதம் பாத்தீங்கன்னாக்க சில நன்மைகள் நீங்க எதிர்பார்க்காமையே வரும். நீங்க ஆல்ரெடி போட்டு வச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு எஃபோர்ட்டுக்குமே திடீர்னு ஒரு சக்சஸ் வரும். இப்ப திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டே இருக்கீங்க, வரனே அமையல. மூலம் நட்சத்திரம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரன் அமையறதுல தாமதம். அதே போல கல்யாணம் ஆன பின்னாடியும் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல செய்தி வரலாம். பிரிந்து போனவங்க கிட்ட கூட நல்ல செய்தி வரலாம். கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறீங்க, தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கீங்க, அல்லது ஒரு சின்ன சண்டை, கொஞ்ச நாளா பேசுறது இல்ல, பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை துணை ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. பிரிந்து போனவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி, அவங்களோட சேரக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாத்தியமாகும். இந்த 7ஆம் பாவகத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. ராசியாதிபதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால திருமணத்திற்காக வரன் பார்க்கிறது அல்லது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ அப்போ ராசியை குரு பார்க்கறதுனால என்னதான் உடல்நலம் பெரிய தொந்தரவுகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைச்சிடும். அதன் மூலம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருப்பீங்க. இந்த சனி 4ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவு பாதிப்பு கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் லாஸ்ட் மினிட்லயாவது உங்களுக்கு அதுக்கான உரிய மருத்துவம் கிடைச்சு நீங்க குணமாயிடுவீங்க. ஒரு பக்கம் பாதிப்பு வந்தாலும் ஒரு பக்கம் குரு பார்வையில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு தீமை கிடையாது, பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. உடல்நலம் விஷயத்துல ஆரோக்கியமா இருப்பீங்க. மேக்சிமம் வயதானவர்களுக்கு தான் இது முக்கியமா சொல்றேன். குழந்தைகளுக்குமே கூட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் உடனுக்குடனே குணமாயிடும், பயப்பட வேண்டியது இல்லை. இந்த சுக்கிரன் 4ஆம் பாவகத்தில் இருக்கிறது, லாபஸ்தானாதிபதி 4ஆம் பாவகத்துல உச்சம் பெறும் போது வரக்கூடிய லாபத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். அது சொத்துலயோ நிலத்திலேயோ அல்லது ஜுவல்லரிலையோ இந்த காலகட்டத்தில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. முக்கியமா சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னாக்க
இந்த கொடுக்கல் வாங்கலை விட நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னாக்க, நிலம் அல்லது ஜுவல்லரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். பங்கு சந்தை போன்ற இன்வெஸ்ட்மெண்ட், ஊக வாணிகம், லாட்டரி போன்றவற்றில் இந்த காலகட்டத்தில் பெரிய ஆதாயம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மற்றபடி கூட படிக்கக்கூடிய சில பேர், சில நண்பர்களுடைய இன்ட்ராக்ஷனால கொஞ்சம் படிப்புல கவனம் குறைவு அல்லது படிச்சதே கூட மறந்து போயிடுறது போன்றவையெல்லாம் எக்ஸாம் எழுதும் போது ஏற்படும். அதனால கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு நீங்க படிக்கணும். இந்த சூரியன் பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் 3ஆம் இடத்துல இருந்து ராகுவோட சேரும். அதே போல 9ல கேது இருக்கு. அந்த வகையில உங்களுக்கு இந்த சொத்துக்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அந்த பிரச்சனையோட முடிவும் உங்களுக்கு தெரியும். அதே போல அது வழக்காக இருக்கலாம் அல்லது ஒரு பஞ்சாயத்து பண்ணி பேசி பைசல் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அந்த முடிவு என்பது உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். தந்தையின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். தந்தையுடன் சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். அதே போல உங்க பிள்ளைங்களை, மூத்த மகன் வகையில உங்களுக்கு சில கவலைகள் வரும். மூத்த மகனால சில பிரச்சனைகள் வரலாம். இந்த ராகு, சூரியன், செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதால சகோதர வழி உறவுகள்ல பெரிய அளவுக்கு நன்மை இல்லாம இருக்கும். அல்லது சகோதர வழியுடன் கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உறவுகளுடன் சில நச்சரிப்புகள், உறவுகளுடன் பகை போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ உறவு பகை வராம இருக்கணும்னாக நீங்க கொஞ்சம் மௌனமா இருக்கிறது அல்லது இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் குறைக்கிறது அல்லது அவங்களோட பெருசா உறவாடாம இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அறிமுகம் ஆவார்கள். ஒரு புதிய நண்பர் அறிமுகமாகி அதன் மூலம் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கூட கிடைக்கலாம். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. அல்லது ஒரு நல்ல செய்திக்கு அவங்க ஒரு அடித்தளமா இருக்கலாம். உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான சந்தர்ப்பங்களாக இருக்கலாம். மொத்தத்துல இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க புதிய நட்பால அல்லது உங்களுடைய கம்யூனிகேஷனால, உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த நேரத்துல ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும். அந்த கம்யூனிகேஷனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அந்த உங்களுடைய சிறு தூர பயணம் அல்லது நீண்ட தூர பயணங்களால ஏதோ ஒரு வகையில் ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொத்து அல்லது வீடு அல்லது வாகனம் வாங்குறது அல்லது ஒரு வீட்டை மாத்தி வேற வீட்டுக்கு, நல்ல வீட்டுல வாடகை வீடுன்னா கூட ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலை. உங்களுக்கு அண்ட அயலார்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். இந்த அண்ட அயலார்களுடைய தொல்லை இல்லாம நீங்க வேற இடத்துக்கு கூட குடி போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அப்போ தனுசு ராசிக்கு இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் நிறைய பாசிட்டிவ் தான். இந்த 3ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு சில நெகட்டிவ் இருக்கு. அது என்னன்னா, தந்தை வழி உறவுகள் அல்லது சகோதர வழி உறவுகள் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும். செவ்வாய், ராகு இதெல்லாம் சேரும் போது. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க நிறைய முயற்சி செய்வீங்க, எஃபோர்ட் போடுவீங்க, அலைவீங்க, அதுக்காக போராடுவீங்க உங்க திட்டத்துக்காக. அந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எதிர்பாலினரால் ஆதாயங்களும் உண்டு. எதிர்பாலினருடைய உறவு கூட சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு காதல் ஏற்படும். சில பேருக்கு ஆல்ரெடி காதல் இருக்கீங்க, ஒரு மனக்கசப்போடு இருக்குன்னாக்க இந்த நேரத்துல மனக்கசப்பு இல்லாமல் காதல்ல ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வயதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுங்க. இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திப்பீங்க, காதல் சக்சஸ் ஆகும். அந்த காதல் திருமணத்தில் கூட முடியலாம். அதற்கு நம்ம ஜாதகத்திலேயே அந்த கொடுப்பனை இருக்கணும். காதல் சக்சஸ் ஆகிறதுக்கான கொடுப்பனை இருந்தாக அது சக்சஸ் ஆயிடும். ஆனா பொது பலனா சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல பணம் வரும். கடனை கொஞ்சம் வாங்கியாவது மற்றவங்க பணமாவது உங்க கையில பொருளும். அதே போல எதிர்ப்பாளினரால் ஆதாயம் வரும். சில பேருக்கு அந்த எதிர்ப்பாளினர் உறவு ஏற்படும். பெண்கள் விஷயத்துல பொதுவாகவே உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவா இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. புதன் வக்கரமாகிறதுனால, மேலும் 7ஆம் இடத்துல தனித்த குரு நின்ற இடத்தை கெடுப்பார். அந்த வகையில வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில சில மன வருத்தங்கள், சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கும். ஒரு நாள் சண்டை போட்டாலும் மறுநாள் சமாதானமா போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கும். புதன் வக்கரம் பெற்று மார்ச் 20 வரையில இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். வேலை மாறுவதில் ஒரு எச்சரிக்கையா இருக்கணும், அல்லது வேலையை மாறாம இருக்கிறது நல்லது. அதே போல பிசினஸ்ல புதிய திட்டங்களை புகுத்துறதுல கடன் வாங்கி செயல்படும் போது அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். இததான் இந்த மாசத்துல நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம். அதே போல பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர முடியுமா அப்படின்னாக்க, தோஷங்கள் இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்துல அதற்கான முயற்சிகள்ல வெற்றி ஏற்படும். அதுல இருந்து கூட ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தோஷங்கள் இருக்குன்னாக்க வழக்குகள் ஆல்ரெடியே இருப்பீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பீங்க, பிரச்சனையோட தான் இருக்கும். அது உங்களுக்கு மறுதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த லெவல்ல கொண்டு போகும் உங்களை. அந்த வகையில பிரியக்கூடிய சூழ்நிலை, அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ அப்போ இந்த மாசத்துல சூரியன் 4ஆம் பாவகத்துக்கு
மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து போயிடுறாரு. 4ஆம் பாவகத்துல சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்தும், சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் டென்ஷனை குறைச்சிக்கணும். அதே போல உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். மாதத்தோட பிற்பகுதியில வேலை இழந்து ஏற்கனவே இருக்கிறேன், நான் வேலை தேடிட்டு இருக்கிறேன், வேலை கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதி 15ஆம் தேதிக்கு மேல அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு இடமாற்றமோ அல்லது ஒரு ப்ரொமோஷனோட இடமாற்றமோ டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ போன்றவையெல்லாம் அந்த மாதத்தோட இறுதியில் அதற்கான செய்திகள் வரும். மேலும் பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கு கூட பெரிய கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னாக்க ஒரு இடமாற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இதுவுமே மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சோ 4ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கும்போது சில சிக்கல்களும் வரும் குடும்ப உறவுகள் வகையில. அந்த சிக்கலை ஒன்ன தீர்த்தீங்கன்னா ஒன்னொன்னு வரும், புதிதாக வரும். உறவுகள் வகையில கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல. உறவுகளுடைய நச்சரிப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க மாதத்தோட பிற்பகுதியிலும். குறிப்பா விவசாயம், மண்மனை, ரியல் எஸ்டேட்டு, கட்டிடவியல், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், உணவு சார்ந்த துறை, டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். மருத்துவம் சார்ந்த துறை, இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். ஆசிரியர் பணி, வக்கீல் பணி, கன்சல்டேஷன் பண்ணக்கூடியவர்களுக்கும் வருமானம் ஆஸ் யூஷுவலாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு, பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினுடைய நட்பு அல்லது எதிர்பாலினுடைய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க ஆல்ரெடி காதல் இருப்பீங்க, அந்த காதல் திருமணத்துல முடியக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. முயற்சி செய்யுங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில இடமாற்றம் அல்லது வேலையில நெருக்கடிகள் போன்றவையும் ஏற்பட்டு நீங்கக்கூடிய மாதமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். வாழ்க்கை துணைவரின் உடல் நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அதே போல பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வாழ்க்கை துணைவரின் உடல்நலம் விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள் ஆகும். பிள்ளைகள் வகையில சில மன வருத்தங்களும் பூராடம் நட்சத்திரம் மற்றும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். விரயங்கள் கூட ஆகலாம். அதே போல பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே நீண்ட நாளா திருமணம் ஆகலைன்னா வரன்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே காதல் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது எதிர்பாலினர் உறவு அல்லது நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் போன்றவை ஏற்படும். கடன் வாங்கியாவது சில பேர் வீடு அல்லது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் சில பேருக்கு உண்டு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், பிசினஸும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வருமானம் வரும், ஆஸ் யூஷுவலாகவும் இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பாத்தீங்கன்னா அலைச்சல் பயனெல்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்கும். அடுத்தது உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு அரசு பணியில் இருக்கீங்கன்னாக்க ஒரு இடமாற்ற செய்தி வரலாம். கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடலான தொந்தரவு பாதிப்பு நீங்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் ஹெல்த் பாதிப்பு, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, புதிய கடன் வாங்குறது, பழைய கடன் அடைக்கிறது, புதிய கடன் வாங்குறது போன்றவையும் ஏற்படும். கொஞ்சம் அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். அதே போல உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமையில நீங்க சிவாலயங்களுக்கு சென்று தெற்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் போட்டு வாங்க. உங்களுக்கு பல சகல நன்மைகளையும் ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா இப்பதான் பாக்குறீங்கன்னாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடருங்கள். சரியான ஜோதிட தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.